ஹாய்மா, இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் காரக்குழம்பு, புளிக்குழம்பு எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம், இல்லை எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அதுதான் பண்ண போகிறோம். அதுக்கு பாருங்கள், ஒரு கடாயில் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் கடலை, நிலக்கடலை, அதாவது வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு 2 ஸ்பூன் எள்ளு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தாப்பில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, அதையும் நல்லா எண்ணெய் விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு போட்டு நல்லா எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதக்கினதும் நம்ம இதை வந்து இது கூட தக்காளி சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து ஒரு 3 தக்காளி சேர்த்து வதக்கி அது கூட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நம்ம வந்து இதையும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு தனியாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ முதல்ல இந்த பவுடரை நுணுக்கி வச்சுக்கலாம். கத்திரிக்காவை நான் நீட்டமாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க. பாருங்கள், இப்போ நல்லா பவுடர் ஆகிடுச்சு. இது நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு கடாயில் நல்லா 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெயை ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்க போகிறோம். அதில் அந்த வதக்கிறதுலேயே அது வந்து 50% மேலே வெந்துடும். அது கூட எதுவுமே நம்ம போடக்கூடாது, உப்பு காரம் எதுவுமே போடாமல் வெறும் கத்திரிக்காயை மட்டும் வதக்கணும். இதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் என்ன பண்ணிடுறோம், அரைச்சி வச்சுக்கலாம். இப்படியும் அப்படியுமா பரட்டி நல்லா வதக்கி 50% வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்குவோம். அதே எண்ணெயில் நம்ம வெந்தயம் போட்டு தாளிச்சிக்க போகிறோம். வெந்தயம் சவந்ததும் நம்ம 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு செவக்க நம்ம வறுத்துக்கிறோம். அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும், நல்லா வதக்கிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள் அதில் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குகிற ஆச்சி குழம்பு மிளகாத்தூளாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் அரைச்சிருக்கிறதா இருக்கட்டும், அதை கலந்துக்கோங்க. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம தக்காளி, வெங்காயம் அரைச்சி வச்ச விழுதை நம்ம அது கூட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக, அந்த மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த அரைச்ச பவுடரெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நம்ம அந்த குழம்புல சேர்க்கும் பொழுது நல்ல திக்னஸ் கிடைக்கும். நம்ம இதுக்கு தேங்காய் ஊற்ற போகிறதில்ல, அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இல்லாட்டி எதுவாவது கூட குறைச்சல் இருந்ததுன்னா அதை சரி பண்ணிக்கோங்க. நம்ம இதில் கரைச்ச புளி தண்ணியும் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கோம். நல்லா கொதிக்கட்டு, மூடி போட்டு அந்த பச்சை வாசனை, புளி வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் வாயில் ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காயையும் அது கூட சேர்த்துக்க போகிறோம். கத்திரிக்காய் வந்து சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே கூட நம்ம எல்லாத்தையும் அந்த பவுடர்லாம் போட்டு நம்ம இறக்கிடலாம். ஏன்னா நல்லா பாயில் ஆகிடுச்சது எண்ணெயிலேயே. அதுக்கப்புறம் இதில் ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள், இந்த நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச அந்த பவுடர் அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிட்டோம்னா சிம்மில் வச்சே கொட்டினாலும் கட்டிப்பட்டு போயிடும். இல்லை நீங்கள் தண்ணி விட்டு லிக்விடாக்கி கூட நீங்கள் ஊற்றலாம், கட்டிப்படாது. இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு கொதி வரணும். இது வந்து சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள். நம்ம வழக்கமாக செய்கிற காரக்குழம்பை விட இது அருமையாக இருக்கும். இது நாள் செஞ்சுட்டு மறுநாள் நம்ம வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். நம்ம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நான் வந்து நிறைய வீடியோஸ் கொடுக்க முடியும். இப்போ பாருங்களேன், டேஸ்ட் பண்ணி பாருங்களேன். அப்பா, ஒரு யம்மியான டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.